இப்ப log x வந்து log base x சரிங்களா? log x மீன்ஸ் log base x க்கு ஒரு ஈஸியான டெஃபினிஷன் சொல்லிக்கிறாங்க. அதாவது y equal to log base e x இதுதான் வந்து லாகர்தமோட பேசிக் ஐடியா. சரிங்களா? அப்ப இதனோட மீனிங் என்ன அப்படின்னா implies e power y equal to x ன்னு அர்த்தம். ஓகே. அப்ப இந்த பேஸ் என்ன ஆகுது? மெயினுக்கு போகுது. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கு அங்கிள். அதுதான் கேக்குறேன். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்ப e பவர் log x ன்னு என்ன ஆகும்? பேஸ் e அப்படின்னா இதனோட ஃபார்முலா x. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு என்னன்னா 2 into 1 by 2 equal to 1ன்னு தெரியும். அதனோட ஐடியா தான் அவங்க சொல்றாங்க. 2 இதனோட ரெசிப்ரோக்கல். அப்ப அத லிங்க் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்றாங்க. இது பெருசா இல்ல. இங்க நம்பர் வச்சு பண்றோம். இங்க வந்து ஃபங்ஷன் log யும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆல்ரெடி உங்களுக்கு sin, cos, tan ஓட ஃபார்முலாஸ் தெரியும். அப்ப அதே ஐடியா தான். இப்ப y equal to sin x அப்படின்னு வருதுன்னா, அப்ப x equal என்ன ஆகும்? sin inverse ஆகும். sin inverse ஆ போயிடும். ஓகேங்களா? இதுதான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியோட ஐடியா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு 6 ட்ரிகோனோமெட்ரி ஃபங்ஷன் மாதிரி 6 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்ஷன் வரும். sin inverse of x, cos inverse of x, tan inverse of x. அதே மாதிரி cosecant inverse of x, secant inverse of x, cot inverse of x. இதுக்கு நமக்கு என்ன பேசிக் ஐடியா வேணும்? இதுக்கு ரேஞ்ச் அண்ட் டொமைன் வேணும். இதுக்கு ரேஞ்ச் அண்ட் டொமைன் என்ன நடக்கும் டக்குன்னு? எனி ஐடியா? ரேஞ்ச் அண்ட் டொமைன் ரெசிப்ரோக்கலா மாறணும் நம்ம சொல்லியாச்சு. அப்ப ரெசிப்ரோக்கலா மாறினா இதுக்கு ரேஞ்ச் அண்ட் டொமைன் என்ன ஆகும்? சைனுக்கு வந்து கோசெக் கூட இது வருமா? என்னடா சைன் ஓட ரேஞ்ச் வந்து கோசெக் கூட ரேஞ்சா மாறுமா இல்ல? ஆஹா அப்படி மாறாது. வேற என்ன திங்க் பண்ணு? ரேஞ்ச் டொமைன் என்ன ஆகும்னு சொல்லி வேற என்ன திங்க் பண்ணு? கொஸ்டிக்கனா அது நீ வந்து ரெசிப்ரோக்கலுக்கு நீ ஓகே. இன்வெர்ஸுக்கு வேற. நீ சொன்னது ரெசிப்ரோக்கலோட கான்செப்ட். அப்ப ரேஞ்ச் அண்ட் டொமைன் என்ன ஆகும்? அப்படின்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. sin x ஓட டொமைன் என்ன? ரேஞ்ச் என்ன? டொமைன் என்ன அண்ட் ரேஞ்ச் என்ன? ஆல்ரெடி நேத்து தான் கத்து கொடுத்தேன். ரியல் டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ். ரேஞ்ச் வந்து க்ளோஸ் -1 to க்ளோஸ் க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1. ஓகேங்களா? -1 to +1. ஓகே? +1. அப்ப இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் போது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்? இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்ச், ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க அவ்வளவுதான். அப்ப -1 to 1. அப்ப ரியல் நம்பர் வந்து. சரிங்களா? ஓகே. தென் cos inverse டொமைன் வந்து -1 to 1, ரேஞ்ச் R. ரேஞ்ச் வந்து ரியல். ஓகே? கிளியர்? எஸ் சார். டொமைன் R, tan டொமைன் R அப்புறம் R - 2n + 1 π/2. சூப்பர், வெரி குட். கோசெக். கோசெக் வந்து டொமைன் வந்து R - 1 to infinity. 1 to infinity. Closed one to open infinity. இல்ல இங்க நம்ம என்னன்னா கொசிக்கனுக்கு வந்து மறந்துட்டியா? கொசிக்கனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ரியல் -1 to அதாவது -1 to 1 ஓட வேல்யூ தானே இருக்காதுன்னு சொன்னேன். மறந்துட்டீங்களா? -1 to 1 ஓட வேல்யூ தான் இருக்காது. எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டீங்களா? ஹைப்போதெனியஸ் டிவைடட் பை கரெக்ட்டுங்களா? ஹைப்போதெனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப ஹைப்போதெனியஸ் பிக்கஸ்ட் வேல்யூ தானே? அப்ப ஹைப்போதெனியஸ் பிக்கஸ்ட் வேல்யூ இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்காது? -1 to 1ங்கிற வேல்யூ இருக்காது. இந்த லைஸ் பிட்வீன் வேல்யூ இருக்காது. லைஸ் பிட்வீன் வேல்யூ இருக்காது. மீதி எல்லா வேல்யூ வரும்னு. அப்ப மீனிங் என்ன? R மைனஸ் ஆஃப் -1 to 1 to 1 வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுங்களா? ஓகே. அப்ப எந்த இன்டர்வல் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகும்? அந்த இன்டர்வல் மைனஸ் பண்ணி சொல்லிட்டோம். எந்த இன்டர்வல் இன்ஃபினிட்டி ஆகும்?
கொசிக்கன் வந்து எந்த இன்டர்வல் இன்ஃபினிட்டி ஆகும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இல்ல அங்கிள் புரியல. இல்ல நேத்து நடத்துனதுல எந்த இன்டர்வல்ல நாட் டிஃபைன் வரும். இன்ஃபினிட்டி விட நாட் டிஃபைன் எந்த இன்டர்வல் ஓ வரும்? நாட் டிஃபைன்ட். நாட் டிஃபைன் இன்ஃபினிட்டின்னு. ஓகே. செகண்ட் பை 180ல. அப்ப ஆர் மைனஸ் என் பை. அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் இல்ல. 1 பை, 2 பை, 3 பை, 4 பை. நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இந்த இடத்துலயும் இது வந்து 2 பை, இது வந்து பை. அப்ப இது 0 டிகிரி இதுல வரும். அப்ப 4 பை, 5 பை இதுல இன்ஃபினிட்டி ஆகும். அதே மாதிரி பை, 3 பை, 5 பை இதுல இன்ஃபினிட்டி ஆகும். கரெக்டாப்பா? ஆமா. இதுதான் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. அப்ப அது 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் நேத்து கொடுத்திருந்தேன். நல்லா பார்த்துக்கங்க. சரியாப்பா? அப்ப ஓகே. கொசிக்கன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் என்ன? ஆர் மைனஸ் என் பை. அண்ட் டொமைன் என்ன? ஆர் மைனஸ் -1 to 1 இன்டர்வல் கிடையாது. சேம் ஐடியா கியர் ஆர் மைனஸ் -1 to 1. இதுக்கு என்ன அப்பா? ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் என்ன? 2n plus 1 pi by 2. 2n plus 1 pi by 2. Pi by 2. காட் இன்வெர்ஸ் பா? டொமைன் வந்து ரியல் நம்பர் r. சூப்பர், வெரி குட், கரெக்ட். r minus pi. ஆர் மைனஸ் என் ரேஞ்ச் பை. வந்து ஆர் மைனஸ் என் n பை. pi. கரெக்டா? எப்ப உனக்கு வந்து டேன் வந்து 0 ஆகும்? டேன் வந்து எப்ப இன்ஃபினிட்டி ஆகுது? டேன் வந்து எப்ப 0 ஆகும்? பைல 0 ஆகும். அப்ப அதோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்ஃபினிட்டி ஆகும். அப்ப n பை. ஆர் மைனஸ் என் பை. கரெக்டாப்பா? ஆமா. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த டொமைன் என்டர் இதுல டொமைன் என்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால எழுத முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இல்ல எதுவும் இல்ல யூனிவர்ஸ்? இல்ல அங்கிள். சரி. சரி, நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலாமா? எஸ் அங்கிள். சரி, நெக்ஸ்ட் ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஆல்ரெடி நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அருமையா ஃபார்முலா எழுதிட்டீங்க. என்னென்ன வரும்னு சொல்லிட்டீங்க. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நிறைய கொஸ்டின் வரும். ட்ரிகனாமெட்ரி கூட கேட்கறது இல்லை அதிகமா. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரினா பேபிக்கு கேட்கறது சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இது ஆப்போசிட், இது ஹைப்போதெனியஸ் அண்ட் இது வந்து அட்ஜசன்ட் உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போதெனியஸ் தெரியும். அதே மாதிரி இப்ப sin இன்வெர்ஸா ஆப்போசிட் பை ஹைப்போதெனியஸ் உங்களுக்கு எழுத முடியும். சரிங்களா? இப்ப இது எதுக்கு நான் குடுக்குறேன் அப்படின்னா, அவங்க வேல்யூ குடுத்துருவாங்க. வேல்யூ வந்து இங்க 5, இங்க 7, இங்க என்னன்னு கேட்டுட்டு, இதிலிருந்து அதாவது sin inverse of pi by 7 equal to this value. Sin inverse of x equal to sin inverse of pi by 7. Then what is value of cos inverse, tan inverse and இது ஓகே அங்கிள். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி super, very good. அப்ப என்ன வரும்டா கண்ணு? ரூட் 24 வரும். Root 74 or 24? அங்கிள் Root 74 or 24? பிளஸ் 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 பண்ணணும், மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணக்கூடாது. கைப்பந்தரிசம் பெரிய சைடு. கைப்பந்தரிசம் பெரிய சைடு போது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுமா? சாரி. 74. ஓகே. அப்ப காசு வந்து என்ன ஆகும்? 7 by root 74. So tan வந்து என்ன ஆகும்? ஆப்போசிட் பை இது. அப்ப 5 by மாத்தி போட்டுருந்தாங்க. இல்ல மாத்தி மாத்தி O போட்டு by இது வந்து ரூட் 74 ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரூட் 74 ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப கரெக்ட்டுங்களா? இப்ப Yes, 5 sir. by 7. ஓகே வராது? கரெக்ட். அப்ப சீக்கன் இன்வெர்ஸ் வந்து கொசிக்கன் இன்வெர்ஸ் வந்து இதனோட ரெசிப்ரோக்கல். அப்ப ரூட் ரூட் 74 by 5 அதே மாதிரி ஈஸியா எழுதிருவீங்க. சீக்கன் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு minus ரூட் root 74. 74 by 7. சூப்பர். காட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 7 by 5. அவ்வளோதாங்க. சரிங்களா? சரி. இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறானுங்க. இத வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. இது பித்தகரஸ் தேற்றத்த வச்சு தான் போட வேணும். sin inverse of x, sin inverse of x in terms of cos inverse, tan inverse, secant inverse, cosecant inverse and cot inverse. எப்படி மாத்துவீங்க? எனி ஐடியா?
சைன் வந்து 1 பை கோசிகண்ட். sin x 1 பை கொசிகன். நல்லா பார்த்துக்க. sin x 1 பை கொசிகன். sin வந்து 1 பை கொசிகன் கிடையாது. அதுவே இந்த சைன் ஃபார்முலா சைன் போல நீ சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா இப்ப தான் நம்ம டெரைவ் பண்ண போறோம். சரிங்களா? இத வச்சு ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். 30 ஃபார்முலாஸ் இத வச்சு சொல்லியிருக்கோம். இப்ப நான் ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அத வச்சு சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப sin x வந்து எப்படி எழுதலாம்? x பை 1 எழுதலாமா? sin இன்வெர்ஸ் ஆஃப் x x பை 1 எழுதலாமா? அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் ஆஃப் இது என்ன தெரியும் உங்களுக்கு? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போதெனியூஸ். இஸ் கரெக்ட்? அப்ப ஆமா, ஆப்போசிட் வேல்யூ என்னன்ட்டாங்க? x ஹைப்போதெனியூஸ் வேல்யூ என்னன்ட்டாங்க? 1ன்ட்டாங்க. கரெக்ட்டாப்பா? ஆமா. அப்ப அட்ஜசன்ட் வேல்யூ என்னவும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல. அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா எழுதுங்க. அப்ப sin இன்வெர்ஸ் ஆஃப் இன் டெர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் வந்தா என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? இத பேஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி சொல்லுங்க. ரூட் காஸ் வந்து ரூட் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பை 1 அதேதான். அப்புறம் டேன் வந்து ம். எக்ஸ் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ம். சீக்கண்ட் வந்து 1 பை ம். 1 ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ம். கோசிகண்ட் வந்து 1 பை எக்ஸ். கொசீக்கன் வந்து 1 பை எக்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. ஓகே. நல்லா ஐடியா யோசிச்சுக்கங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? sin x ஈக்குவல் டு 1 பை கொசீக்கன் எக்ஸ்ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? பட் இன்வெர்ஸ் ஆமாம். ட்ரிக்னாமெட்ரி என்ன நடக்குது? sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ்ன்னு மாறுது. பாத்தீங்களா? இங்க இந்த ஓகே. மாதிரி ஃபுல்லாவே ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் மாறும். உங்க உள்ள இன்டீரியர்ல இருக்கிற அந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கணும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள ஓகே. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது மட்டும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஃபார்முலா ஐடியா வச்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. அப்ப காட் இன்வெர்ஸ் என்ன ஆகும்? ரூட் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். பை எக்ஸ். கரெக்ட்? இதுல என்ன டவுட் இருந்தா சொல்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பண்ணிக்கலாம். இல்லை, புரியுது. சரி. அப்ப இதே மாதிரி மத்த ஃபங்ஷனை எழுத முடியுமா? நீங்க காஸ் இன்வெர்ஸ் மட்டும் இப்ப எனக்கு போட்டு அனுப்புங்க பார்க்குறேன். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் 6 ஃபங்ஷன். 5 ஃபங்ஷன் தான். ஆமா. காஸ் வந்துச்சுன்னா மீதி 5 இருக்கு. 5 ஃபங்ஷன் எழுதுறாங்க. 1. sin இன்வெர்ஸ், tan இன்வெர்ஸ், secant இன்வெர்ஸ், secant இன்வெர்ஸ், cot இன்வெர்ஸ். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்றேன். ம். இல்ல கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க. இது போட்டதுக்கு நான் மேல போட்டுக்கிற மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கங்க. sin இன்வெர்ஸ் ஆஃப் x வந்து என்ன வந்தது? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி சொல்லுங்க. கரெக்டா பார்த்துக்கோ. அடுத்தது? டான் வந்து ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். ம். அப்புறம் கோசெக் வந்து 1 பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. அப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயர் இன்வெர்ஸ் வந்து 1 பை எக்ஸ். அப்புறம் காட் இன்வெர்ஸ் வந்து எக்ஸ் பை ரூட் ஓகே. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. வெரி குட்.
அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து. சரிங்களா? ஓகே. அப்ப நல்லா தெரிஞ்சுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்ப sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் என்னதுன்னா cosecant இன்வெர்ஸ் ஆஃப் cosecant இன்வெர்ஸ் ஆஃப் 1/x கரெக்ட்டுங்களா? 1/x. அதே மாதிரி cos இன்வெர்ஸ் ஆஃப் x வந்து என்னதுன்னா secant இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் என்னதுன்னா cot இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். கரெக்ட்டுங்களா? என்னோட ம். ஆல்டர்னேட் ஃபார்முலா தான் அடுத்தது. cosecant இன்வெர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. secant inverse of x equal to cos inverse of 1/x. Next, cot inverse of 1/x equal to tan inverse of x. It's correct? அப்ப நம்ம நார்மல் trigonometry ஃபார்முலாக்கும் இன்வெர்ஸ் trigonometry ஃபார்முலாக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி நீங்க மத்த trigonometry ஃபங்க்ஷன் வச்சு மீதி எத்தனை இருக்குது? மீதி 4 இருக்குது. அப்ப 4க்கு 4 5 20. 20 ஃபார்முலா இது மாதிரி எழுதி நம்ம 4 into 5 20 ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க. அதுல இருந்து இங்க டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட முடியுமா? முடியும். ஓகே சூப்பர் வெரி குட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல அங்கிள். ஆல் சூப்பர். கிளியர். ஈஸி. நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாமா? எஸ் அங்கிள். இப்ப வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு தெரியும் sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. கரெக்ட்? அப்ப sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? sin inverse of 1/2. 1/30. தெரியல. இப்பதான் பார்க்க கொடுத்தேன். இப்போ y equal to ஓ sin சாரி. cos ஸ்கொயர் cosec. அவசரப்படாது. என்ன வரும்? சொல்லு போங்க. இப்ப இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணி சொல்லு போங்க. y equal to sin x கரெக்ட்டுங்களா? அப்ப x equal to sin inverse of y. இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. sin 30. இல்ல இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க. இந்த ஓகே சொல்லிட்டேன் 30யா? ஓகே கரெக்ட் அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? sin inverse of 1/2 ஓட வேல்யூ என்ன? 30 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முடியுது. இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எழுத முடியுமா? எஸ் ஃபர்ஸ்ட் சார். குவார்ட்டருக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப sin inverse of √3/2 என்ன வரும்? இப்ப நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தான். √3/2 என்ன வரும்? 60. அவ்வளவுதான் 60 டிகிரி. அப்ப இதே மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா? அந்த 30 ஃபார்முலா இருக்கு. முடியும். அந்த 30 வேல்யூஸும் நீங்க டைரக்ட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணி போட முடியும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா வந்துரும். இது யாருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ரிசல்ட் நீங்க இத வச்சு நான் வச்சுட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? சரி மொத்த குவாட்ரண்ட்லாம் போகும்போது என்ன ஆகும்? அதாவது நெகட்டிவ் வேல்யூல வரும்போது என்ன ஆகும்? அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டியா கண்ணு? நோட் பண்றேன். சரிப்பா. மொத்த குவாட்ரண்ட்லாம் போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துறாங்க. அதை நீங்க எழுதிக்கிங்க. உங்க ஜேஇ ரிகார்டிங் மெயின் ஃபார்முலா வந்து நீங்க மெட்டீரியல் அனுப்புன்னு சொல்லிடுறேன். நார்மலா ஒரு ப்ராசஸ் என்னன்னா இந்த இதான் ஃபார்முலா. sin inverse of -x equal என்னன்னா -sin inverse x. நெகட்டிவ் சைடு போயிடுச்சுனா. சரிங்களா? அதே மாதிரி cos inverse of -xக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் cos inverse of x. அடுத்தது யாரு? tan inverse of x. tan inverse of -xக்கு என்ன ஃபார்முலா வரும்னா -tan inverse of x. அடுத்தது cosecant inverse of -xக்கு என்ன ஃபார்முலா வரும்னா cosecant inverse of x. So next யாரு? secant inverse of -x. அப்படி வருதுன்னா pi minus secant inverse of x. So next cot inverse of -x. அப்படி வருதுன்னா pi minus cot inverse of x. ஓகேங்களா? அப்ப எதுக்குலாம் இது வருதுன்னு இங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நான் வச்சுக்கணும் ஒரு ஷார்ட்கட் கிடைச்சா சொல்லுங்க நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். மற்ற எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான். பட் இது 3க்கு மட்டுமே pi மைனஸ்னு வரும். அது எப்படி நம்ம நான் வச்சுக்கிறது? உங்களுக்கு நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம்.
ஷார்ட்கட்ட ஃபார்முலா நான் வச்சுக்கலாம் அதுக்காக. இது ஆ, காசு, புரியுது. இது காசோட ரெசிப்ரோக்கல் கரெக்ட்டுங்களா? எஸ் அங்கிள். இது எழுதும்போது காசோட நியூமரேட்டர் வரும், டினாமினேட்டர் வந்து சைன் வரும். காட்டு வந்து எப்படின்னா காஸ் பை சைன் தானே. ஆமா. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? காஸ் வந்து இது நியூமரேட்டர் வரும். கரெக்ட்டுங்களா? இது வந்து காஸ் வந்து நியூமரேட்டர் வரும். அப்ப எதுல காஸ் ஃபங்ஷன் மெயினா இருக்குதோ, அது 3க்குமே பார்த்தீங்கன்னா பை மைனஸ் வரும். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டைரக்ட்டா போட்டுக்கணும். ஓகே ஓகே. அங்கிள். ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. சரியாங்க? ஓகே. சாரி. நோட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமா அங்கிள். ஒரு நிமிஷம். ஆயிடுச்சு அங்கிள். சரி. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ம். ரொம்ப பேசிக் ஃபார்முலா தான். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஸோ sin inverse ஆஃப் x பிளஸ் cos inverse ஆஃப் x ஓட ஃபார்முலா என்னன்னா பை பை 2. சரிங்களா? அதே ஓகே. மாரி tan inverse ஆஃப் x plus cot inverse of x equal to also pi by 2. So, cosecant inverse of x plus secant inverse of x is also pi by 2. This is a very important problem. எழுதிட்டாங்க. எழுதிட்டீங்க. பட் இங்க என்னன்னு உங்களுக்கு ஐடியா தெரியுமா? இந்த x belongs to எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா தெரியுமா? 90. இல்ல x வந்து இன்வெர்ஸ் போது 90 பத்தி பேசக்கூடாது. ரேடி தான் பேசணும். இந்த x ஓட ரேஞ்ச் என்ன? சைனுக்கு ஆல்ரெடி சொல்லிடுச்சு. சைனோட ரேஞ்ச் என்ன? சைனோட டொமைன். டொமைன் என்ன? -1 to 1 தானே? ஆமா. அப்ப அந்த டொமைனோட வேல்யூ மறக்காம எழுதிருங்க. சரிங்களா? இங்க என்ன டொமைனோட வேல்யூ என்னவா இருக்கும்? டொமைன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல. மைனஸ் இது ரியல் நம்பர் தானே? tan ரியல் நம்பர் தானே? tan. tan வந்து ரியல் நம்பர். கரெக்ட்டுங்களா? இதனோட x வேல்யூ r minus -1 to 1. -1 to +1. கரெக்ட்டுங்களா? அப்ப எங்க எழுதணும்னு நம்ம மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் எழுதிருங்க. இந்த ரேஞ்ச் அண்ட் டொமைன் எழுதிருங்க. ஏன்னா மேக்ஸிமம் x தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப xன்னா நம்ம டொமைனோட வேல்யூ எழுதிரணும். சரிங்களா? ரேஞ்ச் பத்தி தெரியாது. நம்ம டொமைன் வேல்யூ ஈஸியா தெரியும். கரெக்ட்டாப்பா? அப்ப அந்த டொமைனோட வேல்யூ ஈஸியா நம்ம எழுதிரணும். சரியாம்மா? -1 to 1. ஏன்னா இது கேட்பாங்க. நம்ம தெரியாம இது விட்டுறாதீங்க. இது எல்லாத்துக்கும் அதே மாதிரி நீங்க மத்ததுக்கும் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே டிகன். சூப்பர். அடுத்தது ஈஸியான அடுத்த ஐடியாவோட ஃபார்முலா. இப்ப 2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/2. இஸ் கரெக்ட்? ஆமா. அப்ப 2 into 1/2 என்ன நடக்கும்? 1ன்னு வருமா? ஆமா. சரி. இப்ப இத வச்சு இந்த ஃபார்முலா எனக்கு என்ன சொல்லுங்க? sin inverse of sin x. என்னடா வரும்? 1/sin x. இதனோட ஐடியா வச்சு சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல டவுட் இருக்குதா? 1 அங்கிள். 1 அதான் x இருக்குல்ல. இங்க x இருக்குனால x வந்துரும். ஓகே. இப்ப சப்போஸ் இது x/2 into 2x ன்னு என்ன போடுவீங்க? x² போடுவீங்கல்ல. ஆனா இங்க x இருக்கனால என்ன வந்துரும்? xன்னு வந்துரும். சரிங்களா? அதாவது சைனு இதுவும் கட் ஆகுற மாதிரி நான் வச்சுக்கங்க. அப்ப sin x இது வந்துரும். கரெக்ட்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? முடியுது அங்கிள். அதே மாதிரி யாரு வருவா? இதே ஃபார்முலா ரிமைனிங். cos inverse of cos x equal to x. tan inverse of tan x equal to x. cosecant inverse of cosecant x வந்து x. secant inverse of secant x வந்து x.
அடுத்து cot inverse of cot x is also x. See, இதனோட reverse idea தான் sin of sin inverse x. sin of sin inverse x என்ன வரும்? x ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அதே ஐடியா தான். cos of cos inverse x. அது அப்படியே எழுதிக்கிட்டு. சரியா? ஓகே. x not. இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டு எழுதிக்கணும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்த்துலாமா? ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு டேபிள் வழி தெரிஞ்சிருக்குது. அப்ப அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணி எப்படி நம்ம போடுறது? அதாவது கிராப். கிராப் சொல்லி கொடுத்து ஒரு சில ஃபார்முலா கொடுத்துறேன். இன்னைக்கு அதோட வந்து புரியுமா? கிராப் எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? கிராப். இப்ப x sin x sin inverse of x. இதை கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ x sin x ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம sin inverse நம்ம உங்களுக்கு தெரியும். x sin x ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. கிராப் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப sin inverse of x என்ன நடக்கும்? அதாவது x sin x நேத்து தான் நான் போட்டோம்னு நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ். x sin x க்கு வந்து கிராப் பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? கிராப் பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். ஆமா. அப்ப மீனிங் என்ன? இங்க 0 டிகிரினா இங்க 0, 30 டிகிரினா இங்க என்ன நடந்திருக்கும்? 1/2, 1/2, 45 டிகிரினா 1/√2, 60 டிகிரினா √3/2. So 90 டிகிரினா 1, 180 டிகிரினா 0, and 270 டிகிரினா -1, 360 டிகிரினா 0 சொல்லிட்டு இந்த கிராஃப் டிரா பண்ணி காட்டுறேன். இப்போ நீயே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. x sin inverse of x என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் ரேஞ்ச் டொமைன் மாத்த சொன்னேன்ல. சைனோட ரேஞ்ச் என்னவோ அது டொமைனா மாத்திக்கோ, டொமைனா இருக்கிறது ரேஞ்சா மாத்திக்கோ. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஐடியா புரிஞ்சுதா? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் sin x இருக்கிற ரேஞ்ச் டொமைன் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அப்ப இந்த டேபிள் வாடி ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. அவ்வளவுதான் கண்ணு. சரிங்களா? அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 0, 1/2, 1/√2, √3/2, 1, 0, -1, 0. இப்ப இங்க என்ன நடக்கும்? அப்படியே மாத்தி போட சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? 0, 30, 40, 30, 45, 45, 60, 90, 90, 180. 270, 360. அப்ப இந்த கிராப் என்னடா கண்ணு ஆகும்? எனி ஐடியா? இந்த கிராப் என்ன நடக்குது சொல்ல முடியுமா? அப்ப x வேல்யூ என்ன வருது? x வேல்யூ 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மாறுது. கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ கிராஃப் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆஹா. வெர்டிகலா ரியலா மாறுது இல்ல. அப்ப இது 0, இது வந்து 1/2, 1/√2, √3/2. x வேல்யூ இப்படி தானே வரும்? ஆமா. ஒன் பை ரூட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? 1 வரும். அப்போ -1 இந்த பக்கம் இருக்குன்னா -1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இதே வேல்யூ -1 இங்க வரும். -1. அதுக்கு முன்னாடி லீனியர் கிராஃப் மாதிரி இருக்குமா? ஹரிசாண்டல் வந்து வெர்டிகலா மாதிரி ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணிக்கும். கரெக்டா? ரொட்டேட் பண்ணிக்கிட கண்ணு. ஆமா ஆமா அக்கா, ஓகே புரிஞ்சிருச்சு. அது எது y ஆக்சிஸ்ல அப்படியே போகுது. ஆமா x y இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஐடியா புரியுதுங்களா? ஓகே. அப்போ 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. அப்படியே இப்படி மாறி வரும். இதே மாதிரி நீங்க இப்ப sin inverse of x கிராஃப் நான் டிரா பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த வேல்யூ போட்டு sin x கிராஃப் டிரா பண்ணி விட்டேன்.
நீங்க 2 கிராஃப நீங்க எனக்கு எக்ஸாக்ட்டா ட்ரா பண்ணி இப்ப எனக்கு அனுப்புங்க. காஸ் இன்வெர்ஸ் காசு. இதே ஐடியா தான் நீங்க டான் நேத்து போட முடியும் நீங்க. உங்களுக்கு நேத்து வொர்க் குடுத்திருந்தேன். கொசீக்கனும், சீக்கனும் ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, காஸ் இன்வெர்ஸ் இப்ப எனக்கு ட்ரா பண்ணி அனுப்புங்க. மீதி 3 இருக்கிற 4 ஃபங்ஷன் எனக்கு நீங்க இதே மாரி ரெஃபர் பண்ணிட்டு போடுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப சொல்லுங்க. போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். டேபிளோட போட்டு அனுப்புங்க. டேபிள் வேணும். ஏற்கனவே கஷ்டமா இருக்குதா? போட்டுறலாமா? எனக்கு tan மட்டும் ட்ரை இல்ல, இல்ல. பண்ணுங்க. அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. ரெஃபர் பண்ணி போட்டுக்கோ. நீ tan x போட்டுருவீல, tan x போட்டா அதே தான் tan இன்வெர்ஸ். அப்படியே மாத்தி போடணும். y ஆக்சிஸ் அப்படியே மாத்தி போடு. வேல்யூஸ் மட்டும் திங்க் பண்ணிட்டு. சரியா? அதான். சரி காசு இன்வெஸ்ட் மட்டும் அனுப்பு. டேன்ல நீ மறுபடியும் போட்டுக்க. டைம் இருக்கும்போது போட்டுக்க. சரியா? ஏன்னா நாளைக்கு அசைன்மெண்ட் வேற இருக்குதுன்னா, நீ எக்ஸாம் இருக்குதுன்னா, இதுக்கு காசு இன்வெஸ்ட் மட்டும் நான் சொல்லிக் கொடுத்தது உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கேட்டேன். மத்தபடி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்க. அனுப்பிடுறேன்னு பார்க்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் அனுப்பிச்சிட்டேன் அங்கிள். வந்திருக்குதுப்பா. ம். ஓகே எனக்கு இது என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லை அங்கிள். ம். ஓகே.
பார்த்துட்டேன். ஓகேங்க. டேபிளும் போட்டுக்கிறீங்க, கிராஃப் போட்டுக்கிறீங்க. ஓகேங்க. கரெக்ட் தான். டேனுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த லைன் வரும். நீ புக் ரெஃபர் பண்ணா தெரியும். அந்த tan xக்கு வந்து ஒரு லைன் போட்டு டிரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஓகே அங்கிள். சரி, இப்ப அடுத்த டார்கெட் என்னன்னா, நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ். நம்ம ஆல்ரெடி sin 2x, cos 2x, tan 2x, sin ஆஃப் a பிளஸ் b, cos ஆஃப் a பிளஸ் b, tan ஆஃப் a பிளஸ் b அதுதான் ஃபார்முலா பார்த்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அத வச்சுக்கிட்டு இப்ப ஃபார்முலா சொல்றானுங்க. நம்ம ஈஸி தான். ஒரே ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கங்க. sin ஸ்கொயர்டு எக்ஸ் பிளஸ் cos ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதிலிருந்து ஓகே. cos ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப cos x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர்டு எக்ஸ். கரெக்டாப்பா? ஆமா. இதே ஃபார்முலா தான் sin x-க்கும். sin x ஈக்குவல் டு இதே கான்செப்ட் அப்ளை பண்ணா ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos ஸ்கொயர்டு எக்ஸ் வரும். கரெக்ட்டா கண்ணு? ஆமா. சரி, நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். sin ஆஃப் a பிளஸ் b க்கு என்ன ஃபார்முலா? sin ஆஃப் a பிளஸ் b. sin a cos b plus sin b cos a. cos a. கரெக்ட்டுங்களா? ஆமா. இது எல்லாத்துக்கும் நீங்க சைனுக்கு மாத்திரம் என்ன நடக்கும்? sin a ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர்டு b sin square. plus sin b root of 1 minus sin sin square. square. Is correct? ஆமா. சரி, இப்ப இங்க இன்வெர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா ஸ்பிளிட் அப் ஆகும். sin inverse of a plus sin inverse of b ன்னு வரும். சரிங்களா? இதனோட ஃபார்முலா என்ன ஆகும்னா இந்த பக்கம் உள்ள வந்துரும். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். இது வந்து என்ன உள்ள வந்துரும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சைனை எடுத்துட்டு இங்க இருக்கிற சைன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க காமனா எழுதிவாங்க. எப்படி எழுதுறாங்க பாத்துங்க. a into root of 1 minus b square plus b into root of 1 minus a square. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா ஃபார்முலாவை? முடியுது. ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஆச்சுங்க. இப்ப இதே மாதிரி ஐடியா சொல்லுங்க. sin inverse of a minus sin inverse of b. என்ன sin வரும்? inverse of a ம். into root 1 minus b square minus b into 1 minus a square. சூப்பர். அதே மாதிரி cos inverse of a plus cos inverse of b. இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்? cos of a plus b ஃபார்முலா தெரிஞ்சா போதும். cos of a plus b என்ன வரும்? sin cos a cos b plus sin a sin b மைனஸ் ஒரு பிளஸ்க்கு வந்து இங்க minus. மைனஸ். அப்ப இது எல்லாமே என்னமா மாத்தணும்? காஸ்க்கு மாத்தணும். அப்ப என்னமா? cos a cos b minus root of 1 minus cos a whole square into root of 1 minus cos b the whole square. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப இங்க என்ன சேஞ்ச் ஆகும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? cos inverse of ab minus root of 1 minus a square into root of 1 minus b square. Is correct? ஈஸி எழுதிடலாமா? ஆமாங்க. அப்ப cos inverse of a minus cos inverse of b க்கு ஈஸி எழுதுவீங்க. cos inverse of ab plus
root of 1 minus a square into root of 1 minus b square. எழுதிட்டேன். ஓகே. tan inverse எழுதிட்டீங்களா? tan inverse of a plus tan inverse of b. Next, tan inverse of a minus tan inverse of b. Any idea? tan a plus b. இது நம்ம ஈஸி, இது இன்டர்சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. tan a plus b. tan of a plus b. tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. Is correct? ஆமாம். அப்ப இங்க என்ன ஆகும்? tan inverse of எதுவுமே இன்டர்சேஞ்ச் தானே, அப்படி எழுதுங்க. ஏன்னா எல்லாமே tanங்கிற டேர்ம் தான் இருக்குது. அப்ப டைரக்டா எழுதிடலாம். 1 minus ab. So very important idea. எல்லாத்துக்கும் வேல்யூ எழுதணும். ab is ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ab is less than 1. ஏன்னா 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆயிடும். கரெக்டுங்களா? ஆமாம். இன்ஃபினிட்டி ஆயிடும். அதனால 1 கிடையாது. அப்ப less than 1ங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து என்ன tan inverse of a plus b plus bக்கு வந்து minus b ஆயிடும். divided by 1 plus ab ஆயிடும். சேம் ஐடியா இங்க -1 வந்துடும். அதனால வந்து ab வந்து greater than -1 அப்படியே ஆப்போசிட்டா மாறும். இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகே. ஓகே. சரி, இப்போ tan cot எல்லாமே எழுதிடுவீங்க. இது எது காட்டோட ரீசன் வரும், அதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ 2x ஓட தெரியும். sin 2x எப்படி எழுதுறாங்க? நான் sin 2x ஈக்குவல் என்னதுலாம் 2 sin x into cos x வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாம். அப்ப இது again எப்படி வரும்? sin க்கு பதிலா 2 sin x into root of 1 minus sin x the whole square. Is correct? இப்போ என்ன நடக்குன்னா, இது வந்து எப்படி sin 2x வந்து இங்க இன்வெர்ஸ்க்கு மாத்தும்போது என்ன நடக்குன்னா 2 sin inverse of x ன்னு வரும். 2 sin inverse of x. அப்ப என்ன ஆகும் சொல்ல பார்க்கலாம்? sin inverse of 2x into root of 1 minus x square. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரி, அப்ப இங்க x வேல்யூ என்ன வருது? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். x வந்து ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும். இது x எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நமக்கு தெரியும் x values lies between -1 to 1 ன்னு வரும்னு தெரியும். பட் இங்க என்ன நடந்திருக்குதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வருது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வரும்போது x எப்படி டிபெண்ட் பண்றீங்க? அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். -1/√2 less than or equal to x is less than or equal to 1/√2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நீங்க இங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த x ஓட வேல்யூ இது உங்களுக்கு லைஸ் பிட்வீன் வந்துடும். அதாவது நம்மளுக்கு -1 to 1 தான் வேணும். அப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் -1 to 1 தான் வரும். சரிங்களா? இது உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி வரணும்? -1 to 1 தான் வரும். சரிங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா இங்க x 2 இருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ 1/2 போட்டீங்கன்னா என்னவோ 1/√2 1/√2 போட்டா √2 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க நீங்க அப்ளை பண்ணிட்டு எடுக்கும்போது இதனோட ஃபங்க்ஷன் என்னவோ 1/√2 ஆகும். அப்போ 1/√2 இது வந்து 1/√2. அப்ப இதையும் கட் பண்ணீங்கன்னா 2 ன்னு வந்துரும். கரெக்ட்டாப்பா? 2/2 இது 1 ன்னு ஆயிடும். 2/2 வந்து 1 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப மீனிங் என்னன்னா x ஓட வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to 1 நமக்கு தெரியும். அப்ப இந்த x க்கு பிரச்சனை கிடையாது. பட் இது பாத்தீங்கன்னா நம்ம பெருசா போக கூடாதுல்ல. நம்ம பெருசா போச்சுனா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட் ஆக கூடாது. சரிங்களா? டிபெண்ட் ஆகாது போயிடும். அதனால தான் அவன் சொல்றான் 2x into root of 1 minus x ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? லைஸ் பிட்வீன் ஆர் பிட்வீன் -1 to 1 வரும். -1 to 1 ன்னு வரணும். அதுக்காக இந்த x ஓட ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதை வச்சு இந்த வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே இந்த இன்டர்வலுக்குள்ள வந்துடும், மாறாது. சரி எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலா 2 tan inverse of x என்ன கிடைக்கும்? 2 tan inverse of x பார்த்தீங்கன்னா 2x divided by 1 minus x squared வரும். சரிங்களா? 2x divided by 1 minus x squared வரும். ஆல்ரெடி x உங்களுக்கு தெரியும் less than 1 தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 1 போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்ப இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆகுது. அப்ப x வந்து less than 1.
எனி டவுட்மா? இல்லைங்க. பாருங்க. போடலாமா அடுத்தது? எஸ் அங்கிள். நெக்ஸ்ட் வந்து sin 2x cos 2x இன் டெர்ம்ஸ் ஆஃப் tan ஓட ஃபார்முலா தெரியுமா? இன் டெர்ம்ஸ் ஆஃப் tan. அதாவது சைன் சொல்லுங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் tan. sin 2x cos 2x இன் டெர்ம்ஸ் ஆஃப் tan. ஆக்சுவலா tan 2x ஓட ஃபார்முலா என்ன? 2x divided by சாரி 2 tan x divided by 1 plus tan squared x. கரெக்ட்? இதுதான் ஃபார்முலா. இப்போ tan x என்ன எழுதுவீங்கன்னா sin 2x by cos 2x ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 ஆமாம். tan x divided by 1 plus tan squared x. சரிடா கண்ணு? ஓகே அங்கிள். அப்ப tan sin 2x ஓட ஃபார்முலா என்னன்னா 2 tan x டிவைடட் பை இதுக்கு என்ன கிடைக்கும்னா இது டினாமினேட்டரோட வெளியே தான் நம்மளுக்கு வந்து cos 2x ன்னு வருது. அப்ப இது வந்து 1 plus tan squared x divided by இந்த டினாமினேட்டர் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஃபார்முலா வரும்னா 1 minus tan squared x. நான் தப்பு பண்ணிட்டேன். இது வந்து மைனஸ் வரும். தப்பா எழுதிக்கிறேன். இது வந்து மைனஸ் வரும். 2 tan x divided by 1 minus tan squared x. அப்ப இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். ஓகேங்களா? 1 plus tan squared x. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? tan 2x வந்து 1 minus x squared தான் போடுங்க. அப்ப இது 1 மைனஸ். இது வந்து 1 மைனஸ் மாத்தி எழுதிக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியாப்பா? 2 tan x divided by 1 minus tan squared x. அப்ப இங்கேயும் மைனஸ் ஆகும். அப்ப இதாப்பா ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே அங்கிள். மைனஸ் மார்க் சொன்னா மைனஸ் மாத்திக்கோங்க. பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரி இது அப்படி இன்வெர்ஸ் trigonometry மாத்திரம் என்ன ஆகும்? அதான் கொஸ்டின் கேட்கிறேன். இன்வெர்ஸ் trigonometry மாத்திரம் என்ன ஆகும்னா 2 tan inverse x க்கு மட்டும் 2 ஃபார்முலா ஆல்ரெடி இங்க ஒன்று எழுதிட்டோம். மொத்தம் 3 ஃபார்முலா வருது. 2 tan inverse x க்கு மொத்தம் 3 ஃபார்முலான்ட்டாங்க. என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse of 2x divided by 1 minus x square. இதுதான் சொல்லியாச்சு. மாடலஸ் ஆஃப் x ன்னு வச்சுட்டு கூட போடலாம். 1 to 1. ஸோ அடுத்த ஃபார்முலா என்னன்னா sin inverse of இதை வச்சு சொன்னீங்கன்னா 2x divided by 1 plus x square. 2x divided by 1 plus x square. இதனோட ரிசல்ட் என்ன இருக்குது? tan inverse எடுக்கும்போது 2x divided by 1 plus x square வரும். இங்கே x வேல்யூ என்ன வருதுன்னா 1 plus x square வந்துருக்குது. அப்ப கொஞ்சம் இது பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? மேல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இது வருது. அப்ப இங்க x ஓட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா நமக்கு -1 to 1 தான் வரணும். அதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் வரும்ட்டாங்க. இதனால நம்மளுக்கு இது வர வேணும்க்காக. எது? sin inverse குள்ள வரது வந்து -1 to 1ங்கிற ரேஞ்ச் வரதுக்கு இத சொல்லிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா cos inverse ஆ இங்க எழுதும்போது என்ன கிடைக்கும்? 1 minus x squared divided by 1 plus x squared வரும். tan inverse எழுதும்போது 1 minus x squared divided by 1 plus x squared வரும். அப்ப கண்டிப்பா என்ன நடந்திருக்குன்னா டினாமினேட்டர் வேல்யூ ஹையரா இருக்கணும். அப்ப x ஓட வேல்யூ என்ன வரணும்? இங்கேயும் வந்து உங்களுக்கு -1 to 1 தான் வரணும். இதனுடைய x ஓட வேல்யூ என்ன வருது? இதுக்குள்ள டிஃபைன் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? -1 to 1 தான் வர வேணும். அப்ப என்ன வேணும்னா டினாமினேட்டர் வேல்யூ ஹையரா இருக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ ஹையராகவும் நியூமரேட்டர் வேல்யூ லோயராகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன வரும்? அப்படின்னா x வந்து கிரேட்டர் than or equal to 0. x வந்து கிரேட்டர் than or equal to 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து இது வரும். இதுதான் இன்வெர்ஸ் trigonometryயோட நம்ம sin 2x, cos 2x, tan 2x வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ற ஃபார்முலா. கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இல்ல அங்கிள். இதே ஐடியா தான் அடுத்தது. இது ஐடியா இதுன்னா நம்மளுக்கு தெரியும் sin 3x ஃபார்முலா என்ன? sin 3x ஃபார்முலா என்னப்பா? sin 3x sin 3x sin a minus 3 sin a
minus 4 sin cube a. 4 sin cube x. கரெக்டாப்பா? ஆமாம். அப்ப இது இன்வெர்ஸ்க்கு மாத்தனா 3 sin inverse x equal to sin inverse of 3x minus 4x cube. கரெக்டாடா கண்ணு? ஆமாம். எனக்கு என்ன வேணும்? இதனோட ரேஞ்ச் வந்து -1 to 1 வேணும். கரெக்ட்டுங்களா? இதனோட வேல்யூ மேக்ஸிமம் -1 to 1 தான் வேணும். அப்ப x லைஸ் பிட்வீன் எங்கிருந்து எது வரைக்கும் எடுப்பீங்க? தட் இஸ் a very important point. அப்ப x வந்து லைஸ் பிட்வீன் என்ன வரும்னா -1/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2. இந்த லைஸ் பிட்வீன் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா இதனோட வேல்யூ வந்து -1 to 1 வந்துரும். சரிங்களா? இந்த x க்கு பத்தா பார்த்து டிஃபைன் பண்ணிக்கங்க. சரிடா கண்ணு? ஓகே. அடுத்தது cos 3x ஃபார்முலா என்னடா கண்ணு? cos 3x. 4 cos cube minus 3 cos a. அப்படி மாத்திக்கங்க. அப்ப 3 cos inverse of x equal to cos inverse of 4x cube minus 3x. That means x lies between 1/2. 1/2 less than or equal to x less than 1. இந்த வேல்யூ போட்டீங்கன்னா இதனோட ரேஞ்ச் வந்து -1 to 1 இருக்கும். அதனால இந்த x ஓட வேல்யூ டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து டிபெண்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா ஃபார்முலா வரும். இன்னும் கொஞ்சம் டிபெண்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி tan 3x கூட நீங்க டிபெண்ட் பண்ணி tan 3x ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. tan 3x க்கு என்ன ஃபார்முலா வந்தது? tan 3x equal to 3 tan a minus 3 tan x minus tan cube x divided by 1 minus 3 tan square x. 3 tan square x. Thank you. So அப்படி இங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா 3 tan inverse of x equal to tan inverse of 3x minus x cube divided by 1 minus 3x square. இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும் நம்மளுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. அப்ப x வேல்யூ எங்க இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் x கூட போடுங்க. less than or equal to 1/√3 வரும். ஏன்னா இந்த வேல்யூ less than or equal to வரக்கூடாது. ஏன்னா ஈக்குவல் டு போட்டீங்கன்னா என்ன இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப less than போட்டா போதும். சரிங்களா? ஏன்னா இன்ஃபினிட்டி வரக்கூடாது. போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆயிடும். அதாவது நாட் டிவைன் ஆயிடும். அப்ப less than போட்டீங்கன்னா போதும். ஏன் மாடுலஸ் வேல்யூ போறோம்னா இப்படி கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியும் மாடுலஸ் போட மீனிங், அதனால மாடுலஸ் போட்டேன். ஏன்னா இப்படி கூட எழுதிக்கங்க. இந்த லைஸ் பிட்வீன் இந்த வேல்யூ எடுத்தா போதும். ஓகே. இல்லைன்னா இன்ஃபினிட்டி ஆயிடும். ஏன்னா அந்த வேல்யூ விட்டுட்டு கூட போடலாம். அந்த ஒரு வேல்யூ மட்டும் அந்த 2 வேல்யூ விட்டுட்டு கூட போட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி இதெல்லாம் கிடைக்க சான்சஸ். சரி